அப்படின்னு சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேனா? இது போதாதுன்னு அவர் ஒரு தடவை இழுக்கிறாரு, இவர் ஒரு தடவை இழுக்கிறாரு. வலி பொறுக்க முடியல எனக்கு. இங்கே இருக்கிற 4 பேரையும் கூப்பிட்டு வந்து இழுக்கிறாங்கன்னா எங்கள் இது என்ன ஆகும்? 6 வயதிலே மனச்சிதைவு வந்து ஆன்சைட்டி டிசார்டரில் அந்த பிள்ளை விரக்தி நிலைக்கு வந்து என்ன செய்யறதுன்னே தெரியாம, படிக்க முடியாம, பள்ளிக்கூடம் போக முடியாம, மற்றவர்களோடு பழக முடியாம, மனச்சிதைவு நோய்க்கு நோயாலே பாதிக்கப்பட்டிருக்கிறான். அந்த குழந்தைய பெற்றோர்கள் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டு போயிருக்காங்க. டாக்டர் மாத்திரை மட்டும் கொடுத்து சரியா போயிடும் சொல்லி இருக்கிறாரே தவிர, அந்த பள்ளிக்கூடத்துல கை வலியா இருக்கிறவனை திருப்பி திருப்பி கையை பிடிச்சி இழுக்கிறாப்புல படிக்க முடியாத, மனசுல நினைவு வச்சுக்க முடியாத, ரீடிங் ரைட்டிங் என்பதில் அவனுக்கு தெளிவு இல்லாத, நினைவாற்றல் குறைந்து போன அந்த பிள்ளைய சித்திரவதை பண்ணி இருக்கிறாங்க. பெற்றோர்களும் புள்ள படிச்சா போதும்னு கண்டுக்காம விட்டுருக்கிறாங்க. 6 வயதிலே இருந்து அந்த பிள்ளை மனச்சிதைவினால் பாதிக்கப்பட்டவன் 14 வயதில் பொங்கி எழுந்து விட்டான். அதனுடைய விளைவுதான் அந்த கொலை. இப்ப யார் உண்மையிலே குற்றவாளி? அந்த பையனை விசாரிக்க போது சொல்லி இருக்கிறான், ஏண்டா கத்தி எடுத்துக்கிட்டு போனேன், ஏண்டா குத்தினேன்னு கேட்டா, ஒரு சினிமாவில் என்னை திருப்பி திருப்பி என்னால் படிக்க முடியல, சித்திரவதை பண்ணாங்க, அந்த டீச்சரை விடக்கூடாதுன்னு பார்த்தேன், ஒரு சினிமாவில் குத்துறதை பார்த்தேன், நான் போய் குத்திவிட்டேன் அதே மாதிரின்னு சொல்றான் அப்பாவி பிள்ளை. இப்போ இந்த செய்தியை தெரிந்து கொள்ளுகிற நீங்கள் யாரை குற்றம் சொல்லுவீர்கள்? 1 மணி நேரத்தில் சிகிச்சை செய்து கவுன்சிலிங் கொடுத்து அந்த பிள்ளையினுடைய மனத்தை மாற்றி விட்டு இருக்க முடியும். அதுக்கு இந்த சமூகம் முயற்சி எடுக்கவே இல்லை. அந்த பெரிய பள்ளிக்கூடத்தில் எப்படி இந்த கை வலியா இருக்கிறவனை இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னால் தாங்க முடியாதோ, அதுபோல் முடியாத பிள்ளையை சித்திரவதை பண்ணதனுடைய விளைவு இது. இப்போ யார் குற்றவாளின்னு நினைக்கிறீங்க? இஸ்லாமியர்கள். இஸ்லாம் என்கிற அந்த உலகம், இஸ்லாமிய உலகத்துக்குள்ளே பார்த்தீர்கள் என்றால் பெரும்பாலும் நீதி இருக்கும், பெரும்பாலும் நேர்மை இருக்கும், பெரும்பாலும் குடிப்பழக்கம் இருக்காது, பெரும்பாலும் சகோதரத்துவம் இருக்கும். ஏன் இந்த பெரும்பாலும் சொல்றேன்னா, இந்த மாதிரி நான் பேசிட்டு போகும்போது கீழே இறங்கினதும் சில பேர் கேட்குறாங்க, எங்கள் ஊரில் ஒரு ஏதோ காசிம்னு ஒருத்தர் இருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுன்னு இருக்கிறாரு, அவர் முஸ்லீம் தானே, முஸ்லீம்க குடிக்க மாட்டான்னு நீங்கள் சொல்கிறீங்களேன்னாரு. காசிமு குடிக்கிறாராம், மது குடிக்கிறாரு. அப்புறம் எதுக்கு நீ முஸ்லீம் எல்லாம் குடிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன்னு கேட்குறாரு. முஸ்லீமாக இருந்தால் குடிக்க மாட்டாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். அப்போ காசிம் குடிக்கிறாருன்னா அவர் இன்னும் முஸ்லீம் ஆகலைன்னு அர்த்தம். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? காசிமா இருக்கிறவர் பேர் தான் காசிமா இருக்குதே தவிர அவர் இன்னும் முஸ்லீம் ஆகலை. மது குடிக்க தடை இருக்கிறது. இது இறைவனுடைய மார்க்கம், நானே அங்கீகரித்திருக்கிற மார்க்கம் இதுதான் என்று இஸ்லாத்தை சொல்லுகிறான் இறைவன். இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஹராமானவைகளை வகுத்து தந்திருக்கிறான், ஹலாலானவற்றை வகுத்து தந்திருக்கிறான். மீறுவதற்கு நமக்கு உரிமையே இல்லை இஸ்லாமியர்களுக்கு. இப்பொழுது மறுபடியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக அழுதார் என்று சொன்னேனே, அந்த இடத்திற்கு வாருங்கள். மனித குலத்திற்குள்ளே மனிதன் வதை செய்து கொண்டிருக்கிறானே, இதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அழுதார். மனித உறவுகள் சீர்கெட்டு இருக்கிறதே, மதுவை குடித்து பிழை செய்ய தூண்டுகிறார்களே, மதுக்குடி வெறியினாலே மனத்தை மயக்கி பிழை செய்ய தூண்டிக் கொள்ளுகிறார்களே, இதையெல்லாம் தடுப்பது எப்படி? மனிதனுக்கு மனிதன் பணத்தை கொடுத்து பணத்தையே வட்டியாய் வாங்கி சித்திரவதை செய்து கொண்டிருக்கானே, இதை தடுப்பது எப்படி? மனித உறவுகளுக்குள் செழுமை இல்லையே, அன்புமயமாய் வாழ்வது எப்படி? நான் படித்தவன், நீ படிக்காதவன், நான் பணக்காரன், நீ ஏழை, எல்லாவற்றையும் விட நான் பெரிய ஜாதிக்காரன், நீ சின்ன ஜாதிக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, இதை மாற்றுவது எப்படி? மனிதன் எல்லோரும் ஒரே மாதிரி தான் பிறக்கிறான். ஆனா பிறந்த மனிதன்ல பாவம் அந்த பிறந்த மனுஷனுக்கு தெரியாது அவன் சின்ன ஜாதியா பெரிய ஜாதியான்னு. கவனியுங்கள், யாராக இருந்தாலும் மலத்தை தொடாதவர்கள் உலகத்தில் உண்டா? வெளிக்கு போனா கழுவுறதுக்கு தொட்டு தானே ஆகணும். அவர் பெரிய ஜட்ஜுங்க, அவர் மலத்தையே தொடமாட்டாருன்னு சொல்ல முடியுமா?
இன்னும் எவாப்ரேட்டாக பண்ண முடியும்? மரம் வந்தால் கழுவி தான் ஆகணும், கழுவணும்னா தொட்டு தான் ஆகணும். மரத்தை தொட்டால் கையை மட்டும் கழுவுகிறார்கள். ஆனால் மனிதர்கள்லையே சில பேர் சின்ன ஜாதின்னு சொல்லி அவனை தொட்டுட்டா குளிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த அக்கிரமம் நடக்குதா இல்லையா? இஸ்லாமிய உலகத்தில் இது இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. ஏன்? தொடக்கமே இதற்காக வந்ததுதான். மனிதனுக்குள்ளே சமத்துவத்தை உண்டாக்க, மனிதனுக்குள்ளே சகோதரத்துவத்தை உண்டாக்க, பிழையில்லாத மனிதர்கள் வாழ வேண்டும், பிழையில்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைஞ்சினார், அழுதார், தொழுதார். ஒரு நாள் ஜிப்ரீல் வானத்திற்கும் பூமிக்குமாக அவர் முன்னாலே அனுப்பப்பட்டு நிறுத்தப்படுகிறார். அப்படி இறங்கி வந்தவர் ஜிப்ரீல் தூதுவர், இறை தூதுவர் என்ன சொல்லுகிறார்? ஓதுவீராக. ஓதத் தெரியாதே என்கிறார். நான் முன்னமே சொன்னது போலே மாவீரராயிருந்தார், நல்ல குடும்பஸ்தராயிருந்தார், பிள்ளைகள் பெற்றிருந்தார், நல்ல வணிகராயிருந்தார், நேர்மையான மனிதராயிருந்தார், எல்லாவற்றுக்கும் மேல் நம்பிக்கைக்குரிய மனிதராயிருந்தார். ஆனால் எழுத படிக்க அந்த 28 எழுத்து அரபி, இங்கே பேசிய குழந்தைகளெல்லாம் படிச்சிருக்கிறாங்களே, அந்த அரபி எழுத்துக்களை ஓதுவதற்கு தெரியாதவராக இருந்தார். நான் இஸ்லாத்துக்கு வரும் பொழுதே இந்த கேள்வியோட வந்தேன். ஏன்? அவர் நேர்மையாக இருந்தார், மாவீரராக இருந்தார், நல்ல அருமையான தொழில் செய்யக்கூடியவராக இருந்தார், நம்பிக்கைக்குரியவராக இருந்தார், மக்களிடத்திலே பாசத்தோடு பழகினார், நேர்மையான குடும்பஸ்தராக இருந்தார். இவ்வளவு இருந்தவர் அந்த 28 அரபி எழுத்தை ஏன் படிக்கலன்ற கேள்வி எனக்குள்ளே எழுந்தது. அவர் மட்டும் படிச்சுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஓத தெரிந்தவராய் இருந்தால் என்ன நடந்திருக்கும்? இந்த திருக்குரான் என்பது முழுக்க முழுக்க மகாதா கவுலுல் பஷர், இது நிச்சயம் மனிதனின் வார்த்தை இல்லை, இது இறைவனின் வார்த்தை என்று நம்புகிறோமே, இல்லை, அது அவர் எழுதியது என்று சொல்லிவிட்டிருப்பார்கள் இல்லையா? அதற்குத்தான் அவர் உண்மையாக படைக்கப்பட்டார் இறைவனாலே. ஓதத் தெரியாதே என்றார். என்ன காரணம்? அந்த கேள்வி வந்தபோது மக்கா மக்களே பதில் சொல்லிவிட்டார்கள். அவராலே இந்த திருக்குரானில் ஒரு வார்த்தையை கூட எழுதவோ சொல்லவோ முடியாது, அவர் ஓதத் தெரியாதவர். ஆனால் இறைவனே இறக்கிய வேதம் 6666 வசனங்கள், 114 அத்தியாயங்கள், இதுல இருக்கிற ஒரு வார்த்தை கூட மனிதனின் வார்த்தை இல்லை. சகோதரி சொன்னது போலே விவிலியத்திலே பவுல் சொன்னது, யோவான் சொன்னது, பவுல் சொன்னது, இன்னும் இருக்கிற மார்க் சொன்னது சுவிசேஷங்கள், அதுவும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் நினைவிலே இருந்து சொன்னது, அவர்களாகவே சொன்னது. ஆனால் திருக்குரானிலே ஒரு வார்த்தை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில்லை. இது முழுக்க முழுக்க இறைவனின் வார்த்தை. இதுக்கு என்ன சாட்சின்னு நீங்க கேட்கலாம். புதுசா இஸ்லாத்துக்கு வந்துட்டு இது இறைவனின் வார்த்தைன்னு சொல்றியே, உனக்கு எப்படியா தெரியும்னு கேட்கலாம். 2.5 ஆண்டுகள் இதை படித்த போது ஆராய்ந்துதான் படித்தேன். 2.5 ஆண்டுகள் திருக்குரானை படித்தேன். உங்களுக்கெல்லாம் 30 நாள்ல ஓதிடுவீங்க ஆபீஸுங்கெல்லாம். ஆனா எனக்கு 2.5 வருஷம் ஆச்சு. ஏன் 2.5 வருஷம் ஆச்சுன்னா, இந்த புத்தகத்தை அப்படியே பிரிச்சு, அதாவது இந்த புத்தகம் தான் IFT-ல வாங்கின புத்தகம், இந்த பைண்ட் பண்ண புத்தகத்தையே மறுபடியும் பைண்ட் இங்க பிரிச்சுட்டு நடுவில் வெள்ளை பேப்பர் ரெண்டு பக்கத்துக்கு நடுவில் ஒரு வெள்ளை பேப்பரை வச்சு எல்லா பக்கங்களையும் அந்த மாதிரி செய்து பைண்ட் பண்ணேன். இது வாங்கும்போது நான் வாங்கினப்போ 150 ரூபா தான், 2 வால்யூம். பைண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு 250 ரூபா ஆச்சு வெள்ளை பேப்பர் வச்சு. அதிலே குறிப்புகள் எடுத்து எடுத்து எனக்கு தோன்றுகிற கேள்வியெல்லாம் கேட்டு கேட்டு விடை தேடி படித்தேன். முதல் கேள்வி என்னவென்றால், 23 ஆண்டுகளில் இறங்கிய இந்த திருக்குரானில்
ஒரு இடத்திலாவது முன்னால சொன்னதுக்கும் பின்னால வர்றதுக்கும் முரண்பாடு இருக்கிறதா என்று கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டுக்கிட்டு தேடினேன். உங்களுக்கே தெரியும், மனிதர்கள் எழுதினால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நான் எழுதிய புத்தகத்தை அல்லது வேறு யாராவது எழுதின புத்தகத்தை மறுபதிப்பு போடுறதா இருந்தா திருத்திய பதிப்பு போடுவாங்க, விரிவாக்கப்பட்ட பதிப்பு போடுவாங்க. எதுக்கு திருத்திய பதிப்பு? அதுக்குள்ள கருத்து மாறி போய்விட்டு இருக்கும். எதுக்கு விரிவாக்கப்பட்ட பதிப்பு? கொஞ்சம் அதிக விலைக்கு விற்கலாம். விரிவாக்கி போட்டால் தான் அதிக விலைக்கு விற்கலாம். 10 வருஷம் கழிச்சே திருத்திய பதிப்பு விரிவாக்கப்பட்ட பதிப்பு வெளியிடுவார்கள். 1433 வருடங்களாய் ஒரு எழுத்து, ஒரு கமா, ஒரு புல் ஸ்டாப்பு, ஒரு வார்த்தை, ஒரு வசனம் கூட திருத்தப்படவும் இல்லை, விரிவாக்கப்படவும் இல்லை. உள்ளது உள்ளபடியே இருக்கிற உலகத்தில் ஒரே நூல் திருக்குர்ஆன் மட்டுமே. ஏன்? அதில் முரண்பாடுகளே இல்லை. முன்னாலே சொன்னதுக்கும் பின்னாலே சொன்னதுக்கும் முரண்பாடுகள் இல்லை. இதில் சொல்லப்பட்டிருக்கிற எந்த விஷயமும் மனிதனுக்கு தெரிந்ததாக இல்லை. உதாரணத்திற்கு மண்ணறைக்கு போகிற வரை நமக்கு வழி தெரியும். மண்ணறைக்கு போனவர்களை பார்த்திருக்கிறோம். மண்ணறையில் மக்கி மண்ணோடு மண்ணாகிவிட்ட மனிதர்கள் மறுபடியும் ஒரு நாள் எழுப்பப்படுவார்கள் என்பதை எந்த லேபரேட்டரியில் வச்சு கண்டுபிடிக்க முடியும் நம்மளால? எழுப்பப்படுவார்கள் என்று இறைவனுக்குத்தான் தெரிந்திருக்கிறது, அவன்தான் சொல்லுகிறான். ஆக சொர்க்கம் என்பது எப்படி இருக்கும் நமக்கு தெரியுமா? நரகம் என்பது எப்படி இருக்கும் நமக்கு தெரியுமா? மறைவானவற்றை எல்லாம் அறிந்தவனாயிருக்கிறவன் இறைவன், அவனுக்குத்தான் தெரியும். இந்த திருக்குர்ஆனில் இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் கவனியுங்கள். பிசிக்ஸ் படித்தவங்களுக்கு திருக்குர்ஆனில் இருக்கிற எல்லாமும் தெரிந்து விடுமா என்றால் தெரியாது. பிசிக்ஸ்லேயே, பிசிக்ஸ்னா உங்களுக்கு தெரியும், இயற்பியல், பொருள்களுடைய இயக்கம், அணு, அது இதெல்லாம் படிக்கிறோம். இந்த விஷயங்களை நாம் எவ்வளவு படித்து, எம்எஸ்சி படித்து, எம்ஃபில் படித்து, பிஹெச்டி படித்து, ஒரு 40 வருஷம் 50 வருஷம் விஞ்ஞானியாக இருந்தவருக்கு கூட இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஞ்ஞானம் விளங்குவதில்லை. உதாரணத்திற்கு, சூரியன் சுருட்டப்படும் போது, நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விடும் பொழுது, ஒளி இழந்து விடும் பொழுது, சூரியன் சுருட்டப்படும் போது, நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி இழந்து உதிர்ந்து விடும் போது, மலைகள் எல்லாம் தூசு தூசாய் உடைத்து பரப்ப விடப்படும் போது, தூசிகளாய் பறக்க விடப்படும் போது, பெண் ஒட்டகைகள் பிரசவத்துக்கு இருக்கிற நேரத்திலும் மனிதர்களால் புறக்கணிக்கப்படும் போது, பூமியில் புதைக்கப்பட்டு விட்ட பெண் குழந்தைகள் எழுப்பி நிற்க வைக்கப்பட்டு என்ன காரணத்தினால் அவர்கள் புதைக்கப்பட்டார்கள் என்று வினவப்படும் பொழுது, எல்லோரும் செய்தவற்றை பற்றி எல்லாம் கணக்கு கேட்கப்படும் போது என்று ஒரு வசனம் வருகிறதே, இந்த வசனத்தில் எந்த விஷயத்தை பிசிக்ஸ்ல நம்ம கத்துக்க முடியும்? சூரியன் சுருட்டப்படும் போது என்று சொன்னால் நம்மாலே எப்படி அறிய முடியும்? பிசிக்ஸ் படிச்சவங்க சூரியனை பற்றி நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம்? பல்லாயிரம் கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற பிரம்மாண்டமான இந்த பூமியை போல் பல மடங்கு பெரிய எரிந்து கொண்டு இருக்கிற ஒரு பந்து, அது மிக பிரம்மாண்டமானது, மிக மிக பிரம்மாண்டமானது சூரியன். அது சுருட்டப்படும் என்று சொன்னால் யாருக்கு புரியும்? ஆனால் இன்றைக்கு 2011 மார்ச் 11ஆம் தேதி ஜெர்மனியிலே இருக்கிற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்ததாய் இன்டர்நெட்டிலே வந்திருக்கிறது. ஹீலியம் என்கிற ஒன்றுதான் சூரியனிலே எரிந்து கொண்டிருக்கிறது. ஹீலியம் என்கிற வாயு அது கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டே இருக்கிறது, தீர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வரும்,